Hi friends, welcome to Sudhashri Kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Oreo பிஸ்கட்டை பயன்படுத்தி நம்ம கேக் செஞ்சிருக்கோம். 2 லேயரா செஞ்சிருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்குது. நம்ம தோசை சுடுற நேரத்துல இந்த கேக்கை செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ரொம்ப சுலபமான முறையில் நாம இன்னைக்கு கேக் செஞ்சிருக்கோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்ல நம்ம Oreo கேக் ரெடி ஆயிடுச்சு. 2 லேயர்ல நம்மளுடைய Oreo கேக் ரெடி ஆயிருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? இன்றைக்கி ஓரியோ பிஸ்கட்டில் நம்ம கேக்கு செய்கிறதுக்கு நான் 10 ரூபா பிஸ்கட்டு ஒரு 6 பாக்கெட் எடுத்திருக்கேன். இதை பிரிச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு பிஸ்கட்டாக நம்ம எடுத்து இந்த க்ரீம் மட்டும் தனியாக நம்ம எடுத்து இன்னொரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ ஓரியோ பிஸ்கட்டையும் அதில் இருக்கிற ஸ்ட்ராபெரி டேஸ்ட் இருக்கிற இந்த ரோஸ் கலர் க்ரீமையும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ முதல்ல கேக்குக்கு என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் க்ரீம் என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை உரமாக எடுத்து வச்சுருவோம். இன்றைக்கி நான் 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சின பால். இது ஒரு 240 மில்லி இருக்குது. இது நம்ம தேவையானது தான் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ முதல்ல இந்த பிஸ்கட்டில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேலை தான் இது. கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கட்டிகளே இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம மாவாக இதை கலந்துக்கணும். நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம எடுத்த 1 கப் பாலையும் சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டாச்சு. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், நல்லா சாஃப்டாக கேக்கு வரத்துக்கு. இப்போ கேக்கு வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் ஸ்வீட்டு. இப்போ நம்ம பாலும் ஊற்றுனதுனால இன்னும் கொஞ்சம் இனிப்பு கம்மியாயிடும். அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு 1/4 கப்பு ஜீனி பவுடர், ஜீனி பொடி செஞ்சு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் கேக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அப்படி கலந்துக்கலாம். இப்போ கேக்குக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டோம். நம்ம இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த மாதிரி பாத்திரம் இருந்தால் கரெக்டாக வரும் நம்ம கேக்கு. அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கேக்கு நம்ம குக்கரில் வைக்க போகிறதில்ல, இந்த பேனில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதில் நெய் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நெய், ஆயில் எது வேணால் அப்ளை பண்ணலாம். நெய் தடவைனா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். கொஞ்சம் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி 2 கப்புக்கு நமக்கு வந்துச்சு. 2 லேயராக செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம. அதனால் ஒரே மாதிரி பாத்திரம் 2 இருந்துச்சுன்னா அதில் நம்ம அளந்துட்டோம்னா அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஈவனாக இருக்க மாதிரி இப்படி நம்ம செஞ்சுருவோம். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டேன். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்படி மூடி வச்சு மூடிடுவோம். ஹோல் எதாவது இருந்துச்சுன்னா அப்படி அது ஒரு பேப்பர் ஏதாவது வச்சு உள்ளே காற்று போகாத அளவுக்கு நீங்கள் மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். மேலெல்லாம் நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் வெந்திருக்கான்னு. ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து இதை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இந்த கேக்கு நம்ம ரெடி எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் நல்லா நெய் தடவிக்கலாம். நம்ம தோசை ஊற்றுற நேரத்தில் இந்த கேக்கே செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோ ஈஸியாக சூப்பராக வரும். அது நம்ம இன்னொரு கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இந்த கேக்கு நம்ம ரெடி எடுத்தாச்சு. இப்போ இது சூடாகிறதுக்குள்ளே நம்ம மேலே எடுத்து வச்ச அந்த ரோஸ் கலர் க்ரீம் இருக்கு இல்லைங்களா, அதை என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சூடாகட்டும். இப்போ அந்த ஓரியோ பிஸ்கட் நடுவில் இருக்கிற நம்ம அந்த ஸ்ட்ராபெரி டேஸ்ட் உள்ள அந்த க்ரீம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட 2 ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த க்ரீமை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்ல பஃப்புன்னு நல்லா க்ரீமியாக வர்ற அளவுக்கு நம்ம இதை கலந்து விட்டுகிட்டே இருப்போம். ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்படி நம்ம கைவிடாமல் கிளறிட்டு இருக்கும்போதே நமக்கு
நம்ம கேக் பர்த்டே கேக்கு மேலாம் க்ரீம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பதத்துக்கு அழகாக வந்துடும். நம்ம எடுத்து இந்த ஸ்ட்ராபெரி க்ரீமு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதை வச்சு நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணலாம். அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாமா? நம்மளோட 2 கேக்குகளையும் ஒரே அளவில் தான் நம்ம ஊற்றிருக்கோம். இப்போ ஒன்று எடுத்து தனியாக வைக்கலாம். இப்போ நம்ம இந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த க்ரீமு, அந்த க்ரீமை இதில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம 2 லேயராக பண்ணுறேன்னு சொன்னல, அதுக்காக இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த க்ரீமை நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொன்று சேர்த்துப்போம் மேலேயே. சேர்த்துட்டு இது மேலேயே இந்த க்ரீமை நம்ம நல்லா அப்ளை பண்ணுவோம். மேலே பண்ணும்போது நல்லா கொஞ்சம் திக்காக போடுவோம், அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே பிஸ்கட் வச்சுட்டு நம்ம பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி நம்ம க்ரீமியான கேக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஒரே கேக்கு மேலே நான் க்ரீமெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வச்சு தான் நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இப்படி ஒன்றா எடுத்து நம்ம அடுக்கி நம்ம குழந்தைங்க பேர் இன்ஷியல் எதாவது போடலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூ டிசைன் எதாவது போடலாம், அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த கேக்கை செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியானது இது. உங்களுக்கு இந்த ஒரே பிஸ்கட்டில் செஞ்ச கேக் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.